எனது பெயர் டாக்டர் நீஷா சுந்தரகோபால். இங்கு யுஎஸ்இல் டெக்சாஸ் மாநிலத்தில் ட்ரம்ப் என்கிறவர் ஒரு வெறும் மனிதர் அல்ல, அவருடைய ஒரு மகான். வணக்கம், என் பெயர் கோபால். நான் இங்கே ஒரு மருத்துவராக இருக்கேன். 30 வருஷமா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜன்ம பூமி தமிழ்நாடு, புண்ணிய பூமி அமெரிக்கா, ரெண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பெயர் ஜெய் முத்துக்காமாட்சி, டெலவேர் மாநிலத்திலிருந்து பேசுகிறேன். முதல்ல பண்ண வேண்டியது இன்டகிரேஷன். இந்த ஊருக்கு இங்கே இருக்க போகிறோம், இங்கே தான் நம்மளோட ட்ரீமை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஊர் மக்களோட இன்டகிரேட் பண்ணணும். நம்ம ஊரில் நிறைய ட்ரக்ஸ் ஆகிட்டு இருக்குது, ஈவன் இந்தியாவிலையும் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டிக்கணும்னா ட்ரம்ப் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தால் தான் இங்கே இந்தியா மட்டும், அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க உள்ள ட்ரக்கு குறைக்கலாம். வணக்கம், மகேந்திரன் பெரியசாமி, இங்கு வாஷிங்டன் டிசி பகுதியிலிருந்து. போல எல்லோருடைய கண்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஆட்சி மறுபடியும் அவருடைய அந்த தலைமை ஏற்றதற்கு பிறகு என்னென்ன நடக்கும். அதாவது இதுக்கு முன்ன H1s ஸ்லேவ் லேபராக வச்சு ரொம்ப கம்மியாக சம்பளம் கொடுத்து சம் கன்சல்டன்ட் ஏஜென்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இனிமேல் நடக்காது. நான் ராஜ்குமார். நான் க்ளோஸ் டு 2 decades இங்கே யூஎஸில் இருக்கேன். நான் ட்ரம்ப்புக்கு ஓட் போட்டது மெயினாக there are 3 reasons. ஒன்று வார் அகெயின்ஸ்ட் அதர் கண்ட்ரீஸ். இவர் ப்ரீவியஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் வார்ஸ் against other countries. என் பேர் கணேஷ். நான் நான் அமெரிக்காவில் ஒரு 17 வருஷமாக இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 பிரசிடென்ஷியல் ரேஸ் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த தடவை ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லீடர்ஷிப். இங்கு உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பை இன்னும் ஏற்படுத்துவதற்கென்று முதல் உரிமை இங்கு உள்ளவர்களுக்கு என்கின்ற பார்வையில் இருக்கின்ற அது போன்ற பல அறிவிப்புகளையும் கூட பார்க்க முடியும் என்றுதான் தோன்றுகிறது. அதாவது இதுவரை அமெரிக்காவில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருந்தாலோ அல்லது H1B விசாவில் வந்திருந்தாலோ அல்லது ஈவன் பிஸ்னஸ் விசாவில் வந்திருந்தாலோ இங்கே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசனாக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்ப முடியல. அங்கே போனீங்கன்னாக்க இந்த மாதிரி டிரான்ஸு அதெல்லாம் இந்த குழந்தைங்க மனசில் சொல்லி கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கல்ச்சுரல் அசாசினேஷன் நடக்குது இந்த ஊரில் இப்போ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறு பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. இந்த லாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆக்ஷன் கூட அதுக்கு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வி நெவர் ஃபெல்ட் இட், நாங்கள் ஃபீல் பண்ணல. ஸோ நிறைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஓவர் ஸ்பெண்டிங், கிட்ஸ் ஃபியூச்சர், அப்புறம் வார் ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், அப்புறம் இமிக்ரேஷன். ஸோ இதனால தான் நான் ஐ வோட்டட் ஃபார் ட்ரம்ப். வணக்கம், நான் கார்த்திக், ஹியூஸ்டன்ல இருந்து. நான் அமெரிக்கா 7 வருஷம் ஆகுது. ஸோ அவரோட லாஸ்ட் பிரசிடென்சிலே வி ஹவ் சீன் லாட் ஆஃப் bold moves and decisions that he made for the country. பிரசிடென்டாக இருக்கிறப்ப எக்கனாமி ஓவரால் it was in better shape. He wants to control illegal immigrants plus control the border security. ஸோ அவரோட ரீசன்ட் சைன்அப்ஸ் பார்த்தீங்கன்னா பனாமா கால்வாயை மீட்டெடுக்கிறது அண்ட் அமெரிக்காவோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அமெரிக்கா கனடா இணைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டைனமிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கொள்கைகள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய இந்தியன்ஸ் இப்போ அமெரிக்காவில் விசா இஷ்யூஸ் வரும்னு ரொம்ப பயப்படுறாங்க. அது பயப்படவே தேவையில்லை. அமெரிக்காவை பாரிஸ் அக்கார்டில் இருந்தும் WHO இருந்தும் வெளி நடத்த செய்தார். பல மக்களுக்கு அது கோபம் தரக்கூடிய விஷயமே. ஆனாலும் இப்பொழுது இந்த தேசத்தை நாம் சரி செய்யவில்லை என்றால் பிறகு அமெரிக்கா என்ற ஒரு தேசமே இல்லாமல் போகிவிடும். சில எதிர்பார்ப்புகளையும் நிச்சயமாக கிளப்பி இருக்கிறது என்று சொல்லலாம். அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அந்த ஒரு தன்னிகரற்ற ஒரு தன்னிறைவு என்பது தன்னை தானே பார்த்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கின்ற ஒரு பார்வையாகவும் பார்க்கலாம். அது அவங்களோட இன்பம் துன்பம் அதில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கணும். அப்போ தான் அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. வணக்கம், என் பேர் மணி. இங்கே டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கேன். எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனால லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. டொமஸ்டிக்காக ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண இன்ஃப்ளேஷன் கம்மியாயிடும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு அது அவரோட நம்பிக்கை. ஆனால் இவர் தன்னுடைய உயிரை கூட புலப்படுத்தாமல் தன்னுடைய நாட்டிற்காக சேவை செய்யக்கூடியவர்.
ஸோ ஹி வாண்ட்ஸ் டு இன்க்ரீஸ் தட் அண்ட் அது பண்ணாருன்னா அமெரிக்கா தான் நம்பர் 1 இந்த வேர்ல்டு ஆயிடும். ஆயில் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 ஆச்சுன்னா அது மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் கிடைக்கும் லோக்கல் அமெரிக்கர்களுக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இனிமே பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு. அதாவது உங்களது குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கணும் அல்லது க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும். ஒரு ஆள் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அமெரிக்கன் சிட்டிசன். அப்படி போன வாட்டி வந்தப்போ அவர் வந்து வருமான வரியை சிக்னிஃபிகண்டாக குறைச்சாரு. எஸ்பெஷலி கார்பரேட் டாக்ஸை வந்து கிட்டத்தட்ட 35% இருந்து 21% குறைச்சாரு. ஆனால் அதெல்லாம் வந்து அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் எல்லாமே குறைச்சாரு. பெரும்பாலான இந்திய குழந்தைகள் கடந்த 20-30 வருஷமாக மக்கள் இங்கே H1B வீசாவில் இருக்கிற நேரமும் அல்லது பிஸ்னஸ் வீசாவில் இருக்கிற நேரமும் பிறந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குலாம் க்ரீன் கார்டு வந்தது. குழந்தைங்க முதல்ல பிறந்துடும். இப்போ அந்த குழந்தைங்களோட சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன ஆகுங்கிற ஒரு கேள்விக்குறின்னு இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க திடீர்னு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் கையால் வரைந்த படம். அவர் பல வழக்குகளை போராடும் பொழுதும் கூட அவர் மீது உள்ள அபிமானிகள் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். கவர்னர் கிறிஸ்டி நயோம் என்கிறவர் கூட சவுத் டக்கோட்டாவில் இருந்து அவர் இதற்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆனால் இப்போதைக்கு இது பிரச்சனை இல்லைன்னு இருந்தாலும் இது இன்னைக்கு காலையில் கூட நான் எந்திரிச்சு என்னோட குழந்தைங்க பிறந்த நேரம் நாங்கள் க்ரீன் கார்டு வச்சிருந்தோமா இல்லையான்னு ஒரு யோசனை வந்து திரும்பி போய் பார்த்தேன். நான் எங்களுக்கு குழந்தைங்க பிறந்த க்ரீன் கார்டு இருந்ததா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன பயத்தை உருவாக்கிட்டார். இந்த பயம் வந்து இவர் என்ன அடுத்து செய்வாருங்கிறது இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அப்படி பண்ணாருன்னா தனிநபர் வருமானம் நிறைய உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. எனக்கு அவர் வெறும் மனிதர் மட்டுமல்ல, ஒரு மகன் கூட. ஒவ்வொரு தேசப்பற்று மிக்க தாய்க்கும் பிறக்காத மகன். Trump is an epic. Trump is a legend. Trump is a warrior and he is our 47th president and we always salute him.